நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சனி கேது இணைவை பற்றி வீடியோங்கள்லாம் எதில் போட்டுட்டு இருந்தோம். அதே சமயம் அந்த சனி கேது இணைந்து குருவோட பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அது எப்படி வருது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. வந்து 27/5/1997 அந்த டேட்டில் உள்ள கிரக அமைப்புங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாகி குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. அந்த சனி கூட கேது சேர்த்துருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறதையும், அதே சமயம் இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறது பொதுவாகவே வந்து மிதுன லக்னத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவர் வந்து அவங்க வந்து மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3இல் செவ்வாய், 4ல் ராகு, 8ல் சந்திரனும் குருவும், 9ல் யாரும் இல்லை, 10ல் சனியும் கேதுவும், 11ல் லக்னாதிபதியான புதன், 12ல் சூரியனும் சுக்கிரனும். இப்படி வர இப்போ அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை 8 வருஷம், திருவோண நட்சத்திரம் முதல் பாதம், 8 வருஷம் பேலன்ஸ். 1997 2005 வரைக்கும் சந்திர திசை, 2005 2012 வரைக்கும் செவ்வாய் திசை, 2012 2030 ஏப்ரல் வரைக்கும் ராகு திசை. அதுக்கப்புறம் வர்றது குரு திசை வருதுங்க. இப்படி வரும்பொழுது இந்த செவ்வாய் திசை பாருங்க, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி மிதுன லக்னத்திற்கு எப்பவுமே, மிதுன லக்னத்துக்காக இருக்கட்டும், கன்னி லக்னத்துக்காகட்டும், செவ்வாய் திசையே வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த செவ்வாய் திசை வந்து முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். எப்போவுமே மிதுன லக்னமாக இருந்தால் செவ்வாய் திசை கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது 2வது விஷயம். எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முதல்ல திசை வந்துடுறது நல்லது. வராமலே ராகு திசையிலே பிறந்திருந்தா ரொம்ப யோகம், வந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துடுறது நல்லது. அதே சமயம் இந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் எங்கே இருக்கிறார், அடுத்த பாயிண்ட் வரும்போது நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறது. அடுத்த நல்ல இடத்துல இருந்தாருன்னா ஓரளவுக்கு நல்லதுல பண்ணுவார், அவ்வளவுதான். சிம்மத்திலலாம் இருந்துட்டா இப்போ அந்த ஜாதகத்துக்கு சொன்ன மாதிரி சிம்மத்தில் இருந்தால் நல்ல அமைப்பு. ஆனாலும் மிதுன லக்னத்திற்கு, கன்னி லக்னத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம். ஏன்னா அவர் 12ஆம் வீட்டுக்கு வருவார், 12ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பார். கன்னி லக்னத்திற்கு சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் 12இல் இருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பார், 8ஆம் வீட்டை பார்க்க மாட்டார் கன்னி லக்னத்திற்கு. ஆனால் மிதுன லக்னத்திற்கு இதில் என்ன பிரச்சனைனா, சிம்மத்தில் இருக்கிறது நல்ல புரிதல் உள்ள வீடு, நட்பு வீடு, நல்ல இடம் தான் செவ்வாய்க்கு. இருந்தாலும் லக்னமாகுது மிதுனமாக வந்ததுங்களா, மிதுன லக்னத்திற்கு 3இல் செவ்வாய் இருந்து 6ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்ப்பார். 6ஆம் வீட்டை அவர் பார்க்கக்கூடாது இல்லைங்க. அதனால அந்த செவ்வாய் திசை வரும்பொழுது நிறைய ட்ரபிளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். மிதுன லக்னத்திற்கு அவர் மேச வீட்டை தான் பார்க்கணும், விருச்சிக வீட்டை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். கன்னி லக்னத்திற்கு விருச்சிக வீட்டை தான் பார்க்கணும், கன்னி வீட்டை பார்க்கக்கூடாது. இதுதான் அமைப்பு. இப்போது உங்களுக்கு ராகு திசையில் சுக்கிரபத்தி போயிட்டுருக்கு. அக்டோபர் வரைக்கும் 2026 வரைக்கும் ராகு திசையில் சுக்கிரபத்தி போயிட்டுருக்கு. இப்போ அவங்கள பொறுத்த மட்டும் ஜாப் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஆனாலும் இப்போது இந்த குரு சனி பரிவர்த்தனை எப்படி வருது, அந்த கேதுவோட சேர்ந்துருக்கிறது எப்படி இருக்குது, சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்காங்க, நீசம் பெற்ற குருவோட சந்திரன் அப்படிங்கிறப்ப இது எப்படி வருது அப்படிங்கிறதையும் பண்ணுவோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் சொல்றது 27/5/1997 அப்படிங்கிற கணக்கில் சொல்லியிருக்கேன். 27/5/1997 கிரகப்படி வந்து மிதுன லக்னம், லக்னத்திற்கு 1, 2, 3ல் செவ்வாய், 4ல் ராகு, 5ல் 6ல் 6ல் 7ல் 6ல் 8ல் சந்திரனும் குருவும், குரு நீசம், 9ல் 6ல் 10ல் சனியும் கேதும், 11ல் புதன், 12ல் சூரியனும் சுக்கிரனும். அப்படி இருக்கும் பொழுதுங்க, இப்போ இவங்களுக்கு சந்திர திசை முடிஞ்சிச்சு, ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் சுக்கிர புத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க ஜாபை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும், இந்த சனி கேது இணைந்து இந்த குரு பரிவர்த்தனை எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, லக்னத்திற்கு 8இல் குரு நீசம், இந்த லக்னத்திற்கு 7-10 கூடைய கேந்திராதிபதியாக குரு வருவார். அவர் இங்கே நீசம் அடைஞ்சிருக்கார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இது அவிட்டம் 2ஆம் பாதத்தில் தான் குரு இருக்கிறார். அவிட்டம் கிட்டத்தட்ட அவர் மகரத்தை விட்டு கிளம்ப போறார், எங்கேயோ கும்பத்துக்கு போக போறார். சந்திரன் இங்கே தான் இருக்காரு. சந்திரன்
திருவோணம் தன்னுடைய நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 15-16 டிகிரி தள்ளி தான் இருக்கிறார். சந்திரனும் குருவும் தள்ளி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீசம் பெற்ற குருவோட சந்திரன் சேர்ந்திருக்காரு. இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன சார், குருவோட சந்திரன் சுபக்கிரகம் சேர்ந்திருக்கேங்க அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவாக யோசிப்போம். 7 குடையவனாகி 8இல் சேர்ந்து மறைந்து, ஆனால் 7ல் இருக்கிறதா கேந்திராதிபத்திய தோஷம். பொதுவாகவே 7ல் சுத்தமாக இருந்து அந்த குருவை யாரும் பார்க்கல, அந்த குருவை சுபக்கிரகம் பார்த்தா தான் கேந்திராதிபத்திய தோஷம். இப்போ 8ல் இருக்கிறாரு, சுபக்கிரகத்தோடு இருக்கிறாரு. இதனால ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும், ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வரும். இதில் என்னென்னா முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த சூரியனுக்கு 7ஆம் வீடான விருச்சிகத்தில் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். நல்லா சொல்கிறேன், திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. சூரியனுக்கு 7ஆம் வீடான விருச்சிகத்தில் அவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்து, அதுக்கு அடுத்தபடியாக வைகாசி மாதம் வைகாசி விசாக பௌர்ணமியாக இருந்து, அதுக்கப்புறம் அவர் அடுத்து இந்த வீட்டை தாண்டி இங்கே வரும்போது சஷ்டி திதிக்கு வந்துடுறாரு. சஷ்டி திதிக்கு வந்தாரு அப்படின்னா இவங்க பிறந்தப்ப சஷ்டி திதி, அதாவது தேய்பிறை சஷ்டி. அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த சந்திரன் ஏற்கனவே இன்னொரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் சுபர், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் பாவர். இன்னொரு விஷயம், இந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு எப்படி வருவார் அப்படின்னா 2ஆம் அதிபதியாக வருவார். இந்த லக்னத்திற்கு பகையான ஆளாக வருவார், ஆனால் 2ஆம் அதிபதியாக வருவார். அப்படி வரும்பொழுது சுக்கிரன், புதன், சனி இந்த 3 கிரகங்களுடைய லக்னத்திற்கும் தேய்பிறை சந்திரனாக வருவது யோகம். நான் திருப்பியும் சொல்லிடுறேன். சுக்கிரன், புதன், சனி இந்த 3 வீட்டுக்கும், 3 வீடுனா ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னத்திற்கும் தேய்பிறை சந்திரனாக வருவது நல்ல சிறப்பு. ஏன்னா இவங்களுக்கு இந்த லக்னங்களுக்கு அவர் கெட்டவர் கெட்டுத்தான் வரணும். இதே மற்ற லக்னங்களான தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 6 வீடுகளுக்கு அவர் வளர்பிறை சந்திரனாக வர வேண்டும். அதே சமயம் இப்போ பாருங்க, தேய்பிறை சந்திரனா பாபர் கணக்கில் வந்துருவார். இவர் பாபர் கணக்கில் தான் இவரோட கூடியிருக்காரு. அதே சமயம் இவர் 2 பேரும் ஒன்று பக்கத்தில் இல்லை, 15 டிகிரி டிஃபரன்ஸில் தான் இருக்காங்க. பாவம், அதாவது தேய்பிறை சந்திரனாகத்தான் குரு சேர்ந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த தோஷம்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக குருவும் சனியும் பரிவர்த்தனை. இதை நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, குரு அங்கே போயிட்டாருங்க, சனி இங்கே வந்துட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அது தப்பு. குரு இங்கே தாங்க இருக்கிறாரு, சனி அங்கே தாங்க இருக்கிறாரு. பரிவர்த்தனைக்கு உண்டான யோகத்தை மட்டும்தாங்க கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. சந்திரன் குருவும் சனியும் பரிவர்த்தனை, அப்போ சனி இங்கே வந்துட்டாரு, சனி அங்கெல்லாம் வரமாட்டாருங்க, அவர் அங்கே தாங்க இருப்பார். ஏன்னா அவங்க பலனை கொடுக்கும் பொழுது சனி இந்த வீட்டின் வழியாக பலனை கொடுப்பார், குரு இந்த வீட்டின் வழியாக பலனை கொடுப்பார். ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், சனி இந்த வீட்டின் வழியாக பலனை கொடுப்பார், குரு இந்த வீட்டின் வழியாக பலனை கொடுப்பார். அதாவது 11ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு 7, 10 பலனை 8ல் இருந்து கொடுப்பார், 8, 9 பலனை அவர் 10ல் இருந்து கொடுப்பார். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். அதை இல்லாமல் இல்லை சனி இங்கே வந்துட்டாருங்க, குரு அங்கே வந்துட்டாருன்னு நினைக்க முடியாது. அப்போ பரிவர்த்தனை அடைச்சிட்டாங்க. இதில் இன்னொரு குழப்பம் எல்லாருக்கும், சனி இங்கே வந்துட்டாருங்க, இப்போ குருவும் கேதுவும் தானே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்கிற கதை திருப்பி சொல்கிறேன். அப்படி கிடையாது. இங்கே சனியும் கேதுவும் தான் இருக்காங்க, இங்கே சந்திரனும் குருவும் தான் இருக்காங்க. திசை வந்தால் அவர் இங்கேருந்து இந்த 2 வீட்டு பலனை இங்கேருந்து கொடுப்பார், 8ஆம் வீட்டு வழியாக கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார், 8, 9 பலனை 10ஆம் வீட்டு வழியாக கொடுப்பார். அவ்வளவுதான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற ராகுச சுக்கிர புத்தி, ராகுச சூரிய புத்திலாம் வரும்போது இவங்களுக்கு தொழில் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுப்பாரு ராகு. ராகு எப்படி இருக்கிறார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கணுங்களா. ராகு இருக்கும் வீட்டு அதிபதி புதன். புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. அந்த புதனை யாருமே பார்க்கலை. இப்படி தாங்க வரணும் புதன், அடிக்கடி சொல்ல. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த 6, 11 ஆகாத வீட்டில் இருக்காரு. இருந்தாலும் அவர் 6ல் இல்லை, 11ல் இருக்கிறார். இதுதான் முக்கியம். புதனை பாருங்க, புதனை யாருமே பார்க்கல. புதன்
யாருமே பார்க்காம தனிச்சிருக்கிறார். நான் சொல்லல தனித்த புதன் யோகத்தை கொடுப்பாருன்னு. அந்த வகையில் அவர் இருக்கார். 11ஆம் இடத்துல லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். 6 இல்லாமல் 11 இருப்பது பரவாயில்லை. ஆனா இந்த 2 வீடுமே, இந்த 2 வீட்லயும் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த அளவுக்கு பலனை கொடுக்காது அப்படிங்கிறது பொதுவான கணக்கு. ஆனா இவர் 11ல் இருந்து அவரை யாரையும் பார்க்காம டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும்போது பெரிய கெடுதல்கள் இருக்காது. அப்போ லக்னாதிபதிக்கு ஒரு யோக அமைப்பு தான். லக்னாதிபதியா வேற யாரும் பார்க்கல, லக்னாதிபதியை யாரும் பார்க்கல, லக்னத்தையும் யாரும் பார்க்கல. அவங்களுக்கு கெடுதலும் இல்லை, பெரிய நன்மையும் இல்லை. அப்படிங்கிற அளவில் இந்த லக்னாதிபதி சேஃபாக இருக்கிறார். அப்படி இருக்க இந்த குரு திசையும், இந்த குரு திசையில எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி இந்த குரு திசை குரு புத்தியில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதுதான் இதுல விஷயம். நான் சொல்றது திருப்பி புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி குரு திசை குரு புத்தியில இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். அது இந்த 2 வருஷம் சுய புத்தியில மட்டும். அப்புறம் குரு திசை சனி புத்தியில இருந்து பரிவர்த்தனை அடைஞ்ச சனியோட இருக்கிறதுனால அந்த குரு திசை சனி புத்தியில இருந்து நல்ல டாப்பா கொண்டு வந்துடும். அதே சமயம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு இருக்கு. இப்ப சனியும் கேதுவும் இங்க இருக்கிறாங்க, குருவோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுல 7ஆம் அதிபதியாக நீசம் அடைகிறதுல தப்பு கிடையாது. பரிவர்த்தனை அடையும் பொழுது இந்த சனி கேதும் இருக்கும் வீட்டதிபதியான குரு 7-10 குடையவராக வந்து 8ல் நீசம் அடைந்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ இதுல முக்கியமான விஷயம் வரும் பாருங்க. இந்த குரு நீசம் அடைஞ்சிரும், இந்த சனி வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிரும், இந்த கேதுவுக்கு யோக பலனை தான் கொடுக்கும். கேதுவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிக்கு 10ஆம் வீடு, இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில், அதாவது 8-9 குடையவராகி 10ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு. அப்போ இந்த குரு திசையும் நல்லா இருக்கும், சனி திசையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். 1 2 3 4 5 6 7 8 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம், செவ்வாய்க்கு சப்தம பார்வை தான் முழு பவர். 4ஆம் பார்வை 50%, 8ஆம் பார்வை 25% தான். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். செவ்வாய் வந்து நான் திருப்பியும் சொல்லிடுறேன், 1 2 3 4 5 6 7 இது வந்து 100% பவர். இங்க வந்து பார்க்கறது 100% பவர். இங்க இருந்து 1 2 3 4ஆம் பார்வையா பார்க்கறது 50% பவர். இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8ஆம் பார்வை 25% தான் பவர். அப்படிங்கிறப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வை சனியை அந்த அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். ஆனா சனியை கேதுவை பொறுத்த மட்டும் 7-10 குடையவனாகி அந்த குருவோட வீட்டுல இருந்து அந்த குரு வந்து நீசம் பெற்றாலும் சுபக்கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறார். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் இந்த இடத்துல தன்னுடைய வலுவை அந்த அளவுக்கு இழக்கல அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். அப்போ இந்த சனி திசை எப்படி வரும் அப்படின்னா, சனி திசையும் நல்லா சூப்பரா இருக்கும், குரு திசையும் நல்லா இருக்கும், சனி திசையும் நல்லா இருக்கும். புதன் திசை சொல்ல வேண்டியதே இல்லை. லக்னாதிபதி எப்பவுமே மிதுன லக்னத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் புதன் திசை கெடுக்காதுங்க. வக்ரமடையாத வரைக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன். புதன் வக்ரமடையாத வரைக்கும் நல்லதுதான் பண்ணுவார். புதன் முடிஞ்சா அதுக்கு அடுத்தது கேது, அந்த மாதிரி அடுத்தடுத்த திசைகள் நல்லாவே வந்துடும். இவங்களுக்கு பிரச்சனையான திசை எழுதுங்க செவ்வாய் திசை, அது முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் ஏற்கனவே, சந்திர திசை 8 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், 15 வயசோட முடிஞ்சு போயிருது. அதனால அது இந்த ராகு திசையில என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ராகு திசையில ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி வரும்பொழுது, ராகு திசையில புதன் புத்தி வரும்பொழுது அவங்களுக்கு இப்ப நடக்கிறது சுக்கிர புத்தி நடக்குது. ஆனா ராகு திசை புதன் புத்தியில என்ன பண்ணிருக்கோம் கேட்டா, 6-8 வரும்போது உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் 6-8 வந்துடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு எதுக்கு நான் சொன்னேன்னா, லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கண்டிப்பா அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ராகு திசை பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. ராகு திசையில புதன் பத்தி மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும், மீதி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். லக்னாதிபதி தானங்க, அதெல்லாம் இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா 6-8 வந்துடக்கூடாது, வந்துட்டா அந்த திசை புத்தி நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான். இப்படிதான் அமையணும். அப்போ கல்யாணமும் நடக்கும், குரு திசையில குரு புத்தி மட்டும் பிரச்சனையா இருக்கும். இந்த சனி திசை நல்லதான் பண்ணும், பெரிய லெவலில் கெடு. அவர் வந்து சனியை வந்து வேற யாரும் பெருசா செவ்வாய் இதை பார்க்குறாலும் 8ஆம் பார்வையாக தான் பார்க்குறாரு, அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதே சமயம் பாருங்க, ராகு சனி வந்து ராகுவை பார்க்கிறார். இந்த ராகு திசையில
சனி புக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராகு சில சனி புக்தியும் பெரிய கெடுதலை பண்ணார். ஏன்னா அவர் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும் போது அந்த அளவுக்கு கெடுபலன்களை அது கொடுக்காது. ஓகே, தேங்க்ஸ்.